லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசனின் நடிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. நிறைய யூனியன் மெம்பர்ஸ்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறது வந்துன்னா, அப்பானால இன்னைக்கு வந்து என்னால் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு என் பையனுக்கு ஒரு காலேஜ் சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு நல்ல டைரக்டர் தாண்டி ஒரு நல்ல மனிதர் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டெஃபினெட்லி ஹீஸ் மை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹீரோ. சூரியவம்சம் பார்ட் 2 பண்ணணும்னு சரத்குமார் சார் சொன்னார், நிறைய பேட்டிகளை சொல்லியிருப்பார். எனக்கு என்னமோ அந்த பார்ட் 2 கல்ச்சரில் அவ்வளோ உடன்பாடு இல்லை. அது கரெக்டான ஸ்கிரிப்ட் அமையணும், அது கண்டினியூஷனாக கரெக்டாக இருக்கணும், அப்படி தோணலை எனக்கு எதுவும். பட் உன்னை நினைத்து மட்டும் வேறு ஜானரில் கொஞ்சம் காமெடி ஃபுல் லெங்க்த்து பிகினிங் டு எண்ட் காமெடி சந்தானத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு நாட் தோணுச்சு. நீங்கள் அப்பா கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிக்கிட்ட விஷயம் ஐ திங்க் ஒரு டிசிப்ளின் தான். ஒரு அப்பா பற்றி எதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரை பற்றி வேணால் கான்ட்ரவர்சி வந்திருக்கும், அப்பா பற்றி எந்த கான்ட்ரவர்சியும் எதுவுமே வராது. அவ்வளோ ஒரு க்ளீனான ஒரு ஹியூமன் பீங். ஹிட்லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரவிக்குமார் சார் ஒரு செக் கொடுத்தாரு. அது நான் வேணாம் சார், என்ன நீங்கள் லான்ச் பண்ணதே ஒரு மிகப்பெரிய சேலரின்னு திரும்பி கொடுத்தேன். அது அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். உங்களுக்கு ஒன்று இருக்குது, அப்பா திருப்பி படம் பண்ணணுமே, அப்பா திருப்பி முன்னாடி மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் எடுத்து ஒரு பெரிய ஹிட் ஆகணுங்கிற ஒரு உணர்வு இருக்குது. கண்டிப்பாக அவர் மனசை வச்சேன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்ப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. சார், ஹெல்த் கண்டிஷன்னால தான் பண்ண முடியலையா? இல்லை, எனக்கு ஹெல்த்து நான் ஓரளவு நார்மலாக தான் இருக்கேன். என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ஒய்ஃப் நான் தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ எங்கேயும் நான் போகிறதில்ல. வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போவேன். எங்கே ரொம்ப தெரிஞ்சவங்க யாராவது ஒரு கல்யாணம் கூப்பிட்டா போவேன். ரொம்ப வேண்டியவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த டெத்துக்கு போவேன். அவ்வளோதான் என்னுடைய உலகமே. நான் அதுக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ என்னுடைய உலகத்தையே சுருக்கிட்டேன். இந்த ட்ரெண்டுக்கு நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு தோணும். பட் வீட்டில் நிலைமை இதெல்லாம் இப்போ வச்சுட்டு இப்போ நம்மளும் ஷூட்டிங் போயிட்டால் யார் பார்த்துக்கிறதுன்றதுனால அப்படியே விட்டுட்ருக்கேன். கதை யோசிச்சுப்பேன், ஒரு நாட் தோணும், கொஞ்சம் டெவலப் பண்ணும், அப்புறம் விட்டுருவேன். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். ஒரு ஃபேமிலி ஸ்டார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணும்பொழுது நம்ம பெரிய ஆளுமைகளாக திரைக்கு வெளியே இருந்த ரசிகர்கள் பார்க்குறாங்க. பட் ஃபேமிலிக்குள்ளே அவங்க எப்படி ஒரு ஸ்டாராக இருக்கிறாங்க, வெளியே ஒரு ஸ்டாராக இருக்கிறவர் ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு ஸ்டாராக இருப்பார், அல்லது அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே அவங்க ஸ்டாராக நினைக்கிறவங்க வீட்டில் ஒருத்தராக இருப்பாங்க. உங்கள் பையன் ஒரு ஸ்டாராக, நம்ம வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒரு இயக்குனராக, ஒரு ஆளுமையாக, ஒரு ஸ்டாராக இருக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்கிறோம். உங்களோட பையனுமே உங்களை ஸ்டாராக நினைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு இடத்துக்கு வந்தது எப்படி நடந்தது? ஆக்சுவலி இல்லை, எப்படி நடந்ததுன்னு தெரில. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் பிஸியாக இருந்த நேரத்தில் கூட அவனுக்காக ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டேன். இங்கே ஷூட்டிங் நடக்கும்போது, எடிட்டிங் நடக்கும்போது ஸ்கூலில் கொண்டு லேடி ஆண்டாள் ஹேரிங்டன் ரோட்டில் தான் படித்தான். கொண்டு போய் விட்டுருவேன், காரில் ட்ராப் பண்ணிட்டு மத்தியானம் போய் 3 மணிக்கு அவன் ஸ்கூல் விடும். ஃப்ரீயாக இருந்தான்னா அன்றைக்கி எடிட்டிங்கில் இருந்தான்னா மத்தியானம் 2 and 4 எப்போவுமே பிரேக் எடுத்துக்குவேன். பிரேக் எடுத்துகிட்டு நைட்டு 4 மணி ஆனாலும் எடிட்டிங் பண்ணுவேன். அந்த கேப்பில் போயிட்டு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருவேன். வீட்டில் வந்து அவனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விடுவேன். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு மட்டும் இல்லை, என் பொண்ணுக்கும் அப்படி தான். வீட்டில் எல்லாருக்கும், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். பொதுவாக இந்த மாதிரி ரொம்ப பிஸியான ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்களால வீட்டில் பெருசாக கான்சன்ட்ரேட் செலுத்த முடியாது. அதை நம்ம குறையாகவும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க? சின்ன வயசுலேருந்தே இப்போ நான் கொஞ்சம் ஃபேமிலி அட்டாச்சு தான். அப்போ அம்மா, அப்பா, சிஸ்டர்ஸு, அந்த பிரதர்ஸ் அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சினிமாவுக்கு வந்த பிறகும் என் ஃபேமிலியில் நான் 93 இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். அவங்க இப்போ எனக்கு இன்னொரு குடும்பம் வரும்போது என் குடும்பத்தின் மேலேயும் அதே மாதிரி அந்த அக்கறையை செலுத்திட்டு வந்தேன். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் டெய்லி ஷூட்டிங் மத்தியானம் பிரேக்கில் நைட்டில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, பசங்க எப்படி இருக்காங்க, ஸ்கூலுக்கு போனாங்களா, இது பண்ணாங்களான்னு எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்குவேன். நீங்கள் என்னோட ஸ்டார் எங்கள் அப்பா தான், வீட்லேயுமே அவர் ஸ்டார் தான் சொல்கிறீங்க இல்லையா? அது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடந்ததா, இல்லை ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டில், இல்லை ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னோட ஸ்டார் இவர் தான் அப்படின்னு? இல்லை, அது எப்போவுமே மைண்டில் இருந்தது. அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஹீரோ. எல்லாரும் பசங்க சொல்கிற மாதிரி அவங்களுடைய அப்பா தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ. சின்ன வயசுலேருந்தே எந்த விஷயத்துக்கும் அப்பா திட்ட மாட்டார், அடிக்க மாட்டார். தப்பு பண்ணால் கூட வந்து என்கரேஜ் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு அப்பா தான் எனக்கு வந்திருக்காரு. ஐ திங்க் ஒரு 8th standard or 7th standardல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. மேக்ஸில் வந்து நான் கொஞ்சம் வீக். அப்போ ரொம்ப வீக்காக இருந்ததுனால ஐ திங்க் அரௌண்ட் 100க்கு ஒரு 8 or 9 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன்.
ஸோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து அப்பாவை கூப்பிட்டுருந்தாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்க்காக. கூப்பிட்டுட்டு உங்கள் பையனுக்கு சுத்தமாக கணக்கு வரல, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. அப்பா எனக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டார். நான்லாம் 10th வந்து 99 out of 100, 1 மார்க்கில் வந்து சென்டம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு என்னென்னா, அப்பா வந்து இந்த மாதிரி நிலைமை திரும்பி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மேக்ஸே கணக்கு திரும்பி போட்டு அவர் விட்டு அந்த 1 மார்க்கும் 100 வாங்கினேன் நான் 10th. பப்ளிக் எக்ஸாமில் நான் சென்டம் வாங்கினேன். ஸோ அது ஒரு பெருமையான ஒரு மூமெண்ட். அன்றைக்கி அப்பா சொன்னார் வந்து, நான் விட்ட 1 மார்க் வாங்கிட்டப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு அப்பாவும் சரி, ஒரு டைரக்டராக, ஒரு டைரக்டர்ஸ் யூனியன் தலைவராக ஒரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய யூனியன் மெம்பர்ஸ்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறது வந்துன்னா, அப்பானால இன்றைக்கி வந்து என்னால் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி என் பையனுக்கு ஒரு காலேஜ் சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு நல்ல டைரக்டர் தாண்டி ஒரு நல்ல மனிதன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டெஃபினெட்லி ஹீ இஸ் மை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹீரோ. நம்ம பையன் மேலே நமக்கு அன்பு இருக்கும், நேசம் இருக்கும். அஸ் அ டைரக்டராக இருக்கிறோம், அதனால் நம்ம பையனை நம்ம ஹீரோ ஆக்கிடலான்னு கூட நினைக்கலாம். அது தவறு கிடையாது. பட் ஒரு கிரியேட்டராக நமக்கு தெரியும் எல்லாருக்கிட்டையும் ஸ்பார்க் அடிக்காது இல்லையா? நம்ம பையனாக இருந்தால் கூட அவங்ககிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குதாங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? நம்ம பையனை ஹீரோ ஆக்கலாம், இவங்ககிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குது அப்படிங்கிறத எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்லை, அது வந்து இந்த படம் ஆரம்பித்த பிறகு தான், ஹிட் லிஸ்ட் ஆரம்பித்த பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அவன் ஆசைப்பட்டான் ரொம்ப. பட் அதுக்காக ரொம்ப வருஷமே அவன் டான்ஸ் கற்றுக்கிட்டான். அப்போ தான் நான் நினச்சேன், ஸோ இதுக்காக தான் அவன் டான்ஸ் கற்றுக்கிட்டான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டர் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட ஃபைட்டு கற்றுறதுக்கு அனுப்புனேன். ஆக்டிங் கூட கலைராணி மேடம்கிட்ட வந்து கூத்துப்பட்டறை அவங்ககிட்ட போய் ஆக்டிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான். இப்படி தன்னை தயார்படுத்திக்கிட்டான். அப்புறம் கதைகள் கேட்க ஆரம்பித்தான். அப்படி இருக்கும்போது தான் நான் ஒரு நாள் வந்து ரவிக்குமார், கேஎஸ் ரவிக்குமார் சொல்லி இந்த மாதிரி அவர் தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொன்னேன். நானே 2 படம் எடுக்க போகிறேன். ஒன்று மலையாளத்தில் ஆண்ட்ராய்டு கொஞ்சம் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், அது தமிழில் கூகுள் கூட்டப்பான்னு எடுக்கிறேன், அசிஸ்டன்ஸ் தான் டைரக்ட் பண்ணுறாங்க, இன்னொரு படமும் பண்ணுறதா இருக்கேன், நான் அதில் கதையை டிசைட் பண்ணிட்டு உங்கள் சன்னை ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னாரு. அதுக்காக நிறைய கதைகள் முதல்ல ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி அவர் வந்து பூஜைக்கு 4 நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் நிறைய 2 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கதைகள் கேட்டு இந்த கதையை ஓகே பண்ணோம். இது ஓகே பண்ண பிறகு நான் என்ன சொன்னேன்னா, டைரக்டர்கள்ட்ட டயலாக் வாங்கிட்டு வீட்டில் 2 நாள் ரிஹர்சல் பார்ப்பேன், நீ எப்படி நடிக்கிறேன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல் பண்ணலான்ட்டு ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு சீனே ஹெவி சீன், இந்த அம்மாவுடைய விரலில் கட் பண்ணுற, நீங்கள் படம் பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது, அந்த சீன் ரிஹர்சல் பார்க்கும்போது அவன் எங்கள் பெட்ரூமில் கேமரா ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கேமரா வச்சுட்டு நான் வந்து ஆக்ஷன் சொல்லி கொடுத்து டைரக்ட் பண்ணி அந்த சீன் எடுக்கலான்ட்டு எடுக்கும்போது அவன் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போவே தெரிஞ்சு போச்சு, உனக்கு ரிஹர்சல்லாம் தேவையில்லை, நீ பெரிய நடிகனாக வருவேன். அப்போ தான் எனக்கு பெரிய ஸ்பார்க் வந்தது, ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் கூட டைரக்டர்கிட்ட கேட்கவே இல்லை என் பையன் எப்படி நடிக்கிறான்ட்டு. பட் டெய்லி டைரக்டர்ஸ் இல்லை, கார்த்திகேயன் 2 டைரக்டர் இருக்காங்க, சூரிய கதிர், கார்த்திகேயன். அந்த கார்த்திகேயன் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். நைட் ஷூட்டிங் முடிஞ்சோடனே, சார் இன்றைக்கி கனிஷ்கா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணார் சார், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணார் டெய்லி சொல்லுவார். எனக்கு அது சரி, அவன் நல்லா பண்ணியிருப்பான்னு உறுதியான நம்பிக்கை இருந்தது. ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தேன், ரவிக்குமார் ஆஃபீஸில் மாடியில் ஹோம் தியேட்டர் இருக்காங்க தான் பார்த்தேன். அங்கே பார்த்தோன்னே சொல்லிட்டேன், நீ நல்லா பண்ணியிருக்கேன், உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, நான் ஃபாதராக இல்லை ஒரு டைரக்டரானு சொல்கிறேன், உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே நிறைய யூடியூப் சேனல்ஸு, வெப்சைட்ஸு, டிவிஸு, அப்புறம் பிரிண்ட் மீடியா எல்லாருமே, ஆடியன்ஸு எல்லாரும் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை எக்ஸ்ட்ரானரியாக பாராட்டி இன்றைக்கி நிறைய டைரக்டர்ஸு கதை சொல்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு பர்சனலாக இருந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, இந்த சிச்சுவேஷனுக்கு நடுவில் பையன் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓகே அது கதையெல்லாம் கேட்டு ஒரு ப்ராசஸ் நடக்குது, அது அப்படியே ஏதோ ஒரு கடமைக்கு பண்ணுறோங்கிற மாதிரி பண்ணாமல் அதை தாண்டி அதை ப்ரொமோஷனுக்காக ஒரு வேலை செஞ்சீங்கல்ல, கேஎஸ் ரவிக்குமார் சாரோட போயிட்டு ரஜினி சாரை பார்த்தது, கமல் சாரை பார்த்தது, விஜய் சாரை போய் பார்த்தது அப்படிங்கிறது ஆஃபீஸ்க்கே வந்தது அப்படிங்கிறத, அதுதான் ஒரு பெரிய ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணிச்சு. இந்த படத்தை எல்லாரும் போய் பார்க்கணுங்கிறது இந்த உங்களோட அந்த நீங்கள் பண்ண விஷயங்கள்னால அது ஒரு இன்ஸ்பயர் ஆகுது. ஒரு தகப்பனா தன்னோட கடமையை மிக சிறப்பாக செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு ரசிகனுக்கு வருதில்ல, அது எப்படி நடந்தது ஆக்சுவலி? இல்லை, அது நான் ஆர்கனைஸ் பண்ணல, அது எல்லாமே கேஎஸ் ரவிக்குமார் ஆஸ் அ ப்ரொடியூசராக அவர் படத்தை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக விஜய்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினது அவர் தான். சூர்யா ஆஃபீஸுக்கே வரவழைச்சார். ஏன்னா அவரும் ஆதவன் சூர்யா வச்சு படம் பண்ணியிருக்காரு, நான் உன்னையும் நினைத்து படம் பண்ணியிருக்கேன். சூர்யா இவனை குழந்தையிலேருந்தே சூர்யாவுக்கு தெரியும். ஸோ சூர்யா ஆஃபீஸ்க்கே வந்தார். கமல் சார், அவர் ரவிக்குமார் தான் கமல் சார் வச்சு ரஜினி சார் வச்சும் படம் பண்ணியிருக்காரு, நான் பண்ணல. கமல் சாருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர் ஆஃபீஸ்லேயே போய் மீட் பண்ணோம். ரஜினிகாந்த் சாரை வீட்டிலே ரஜினி சார் போய் மீட் பண்ணோம். எல்லாருமே இவனை ப்ளஸ் பண்ணாங்க, ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க. இது அது ரவிக்குமாருடைய முயற்சி, என்னுடைய முயற்சி இல்லை. இல்லை கண்டிப்பாக அது அவர் தான் ஆல்ரெடி அவங்க 2 பேர் வச்சு படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசர் தான் அவர் பண்ணுவார். பட் நீங்கள் இதுக்கு நடுவில் இந்த பர்சனல் இஷ்யூஸ், இவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளத்தெல்லாம் வச்சுட்டு ஒரு பையனுக்காக போய் பண்ணுறீங்களா, அந்த கடமையை சிறப்பாக செஞ்சிடும் அப்படிங்கிறது அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு.
நான் சொன்ன மாதிரி அவரோட கடமையை சிறப்பாக செஞ்சுட்டார். பையனோட லான்ச்சு ரொம்ப சிறப்பான லான்ச்சாக இருந்தது. இப்போ உங்களுக்கு பொறுப்பு அதிகம். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் நல்ல நேம் வந்துருச்சு, படமுமே கிரிட்டிக்கலாகவும் சரி கமர்ஷியலாகவும் ஒரு நல்ல நேம் வந்திருக்கு. பட் இப்போ பொறுப்பு அதிகமாகுதுல்ல, அது என்ன மாதிரி உணர்வு தருது? ஸோ இதுக்கப்புறம் பண்ணுற கதைகள் எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி அந்த பேரை வந்து இன்னும் டபுள் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்ட்ஸை நான் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். டெஃபினெட்லி புதுசாக எதாவது பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஹிட்லிஸ்ட்ன்றது நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு படம் ஹீரோ யாருமே செலக்ட் பண்ணாத ஒரு ஸ்கிரிப்ட் இது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஒரு யூஷுவலான ஒரு டெம்ப்ளேட் ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கான முயற்சியாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். இவர் பிறந்தது பூவே உனக்கா ரிலீஸ்க்கு அப்புறமா, அதுக்கு முன்னாடி பூவே உனக்கா பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஓகே, இவர் பிறந்தோடனே தான் பூவே உனக்கா சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் சூரிய வம்சம், உன்னிடத்தில் கொடுத்தேன், வானத்தை போல, உன்னை நினைத்து பிரியமான தோழி, வசந்தம், தெலுங்கு அப்படின்னு ஒரு 6-7 சில்வர் ஜூப்ளி கண்டினியூஸாக. ஆமாம் 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 ஆமாம். ஸோ லக்கி ஷாம் அவருக்கு. ஆமாம், அவர் இல்லையா நல்லா அதான் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுட்டு வந்தார். பார்க்கலாம் சினிமாவில் எந்த அளவுக்கு ஜெயிப்பாருன்னு வெயிட் அண்ட். விஜய்ங்கிற பேர் ஏன் சூஸ் பண்ணீங்க? விஜய் அப்படிங்கிற பேர் ஏன் சூஸ் பண்ணீங்க? அது அவர் தான், அது நான் தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க விஜய் சார் இன்ஸ்பிரேஷனா, விஜய் சேதுபதி, விஜய் ஆண்டனி சார்லாம் இன்ஸ்பிரேஷனானு. பட் எனக்கு என்னென்னா அப்பா அம்மா பேரை வந்து என் பேருக்கு முன்னாடி வைக்கணுன்ற ஒரு ஆசை. ஸோ விக்ரமன்லேருந்து VI, ஜெயப்பிரியான்றது எங்கள் அம்மா பேர், அதுலேருந்து JAY. ஸோ விஜய் கணேஷ்கா. ஓகே ஓகே. இப்போது நான் கேட்குறேன், அப்பா நிறைய படம் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி பார்ட் 2 எடுக்கிற கல்ச்சர் இருக்குது, பழைய படத்தை ரீமேக் பண்ணுற கல்ச்சர் இருக்குது. அவரோட படங்கள், அவர் எடுத்த படங்களில் ஒரு படம் ரீமேக் பண்ணி நீங்கள் நடிக்கணும் விருப்பப்பட்டால் எந்த படம் நடிப்பீங்க? பூவே உனக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பூவே உனக்காக. பட் அது ரீமேக்குன்றது பண்ண முடியாது, அது ஒரு கிளாசிக். அது அப்படியே இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு 2 ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்ளம், ஒரு லவ் ஃபெயிலியர், சாங்ஸு, கிளைமேக்ஸ், எல்லாம் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு ஐடியா இருக்கா சார் பார்ட் 2 எதாவது எடுக்கலாம் உங்களோட? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக இப்போ சூரியவம்சம் பண்ண சொல்லி என் வீட்டுக்கு பல ப்ரொடியூசர்ஸ் என்ன அப்ரோச் பண்ணாங்க. சௌத்ரி சாரே சொன்னார் சூரியவம்சம் பார்ட் 2 பண்ணணுன்னு. சரத்குமார் சார் சொன்னார், நிறைய பேட்டிகளை சொல்லியிருப்பார். எனக்கு என்னமோ அந்த பார்ட் 2 கல்ச்சரில் அவ்வளோ உடன்பாடு இல்லை. அது கரெக்டான ஸ்கிரிப்ட் அமையணும், அது கண்டினியூஷனாக கரெக்டாக இருக்கணும். அப்படி தோணலை எனக்கு எதுவும். பட் உன்னை நினைத்து மட்டும் வேறு ஜானரில் கொஞ்சம் காமெடி ஃபுல் லெங்க்த்து பிகினிங் டு எண்டு காமெடி சந்தானத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு நாட் தோணுச்சு. ஓகே, அதை கொஞ்சம் டெவலப் பண்ணேன், அவ்வளோதான். அதை பாதிலே விட்டுருக்கேன். ஓகே, கம்ப்ளீட் பண்ணேன்னா அது நல்ல காமெடி ஸ்கிரிப்டாக வரும். ஓகே ஓகே. சேம் ஐடியா வந்து சேம் ஒரு லார்ஜாக சந்தானம் நடத்தினா எப்படி இருக்கும், இன்ஸ்டெட் ஆஃப் சூர்யாவுக்கு பதிலாக சந்தானம் நடத்தினா எப்படி இருக்குமோ அதை வச்சுட்டு ஃபுல்லாக அதே மாதிரி அந்த ஃப்ராடு டுபாக் ஒரு கேரக்டர்ஸ் எல்லாத்தையும், அந்த பாகவதர், ஜோசியர், லேகியம் வைக்கிறவர், இவங்களெல்லாம் வச்சுட்டு, இது இல்லாமல் ரியல் எஸ்டேட் நடத்துகிறவர், இவங்களெல்லாம் வச்சுட்டு ஃபுல் லெங்க்த்து காமெடி. நீங்கள் அப்பா கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிக்கிட்ட விஷயம் ஐ திங்க் ஒரு டிசிப்ளின் தான். அவர் அப்பா பற்றி எதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரை பற்றி வேணால் கான்ட்ரவர்சி வந்திருக்கும், அப்பா பற்றி எந்த கான்ட்ரவர்சியும் எதுவுமே வராது. அவ்வளோ ஒரு க்ளீனான ஒரு ஹியூமன் பீன். ஸோ அப்படி ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும், ஸ்பாட்டுக்கு ஒழுங்காக போகணும். நம்மளால் ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலையும் நஷ்டம் இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நான் இது சொல்லாமான்னு தெரில, ஹிட்லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரவிக்குமார் சார் ஒரு செக்கு கொடுத்தாரு. அது நான் வேணாம் சார், என்ன நீங்கள் லான்ச் பண்ணதே ஒரு மிகப்பெரிய சேலரின்னு திரும்பி கொடுத்தேன். அது அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். லைஃப் வேல்யூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன், இப்போ சரத்குமார் சார் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஒரு படம் பண்ணிட்டோம் இல்லை 2 படம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்பறம் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுதுன்னா எல்லாரும் கூட ஆகாது. எல்லா இயக்கங்கள் கூடயுமே எல்லா ஹீரோவுமே அந்த ஒரு பாண்டிங் இருக்க மாட்டாங்க போது அந்த பாண்டிங் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? மோஸ்ட் ஆஃப் நாட் ஒன்லி ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் கூட எல்லாரையும், அசிஸ்டன்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாரையும் நான் மரியாதை தான் ட்ரீட் பண்ணுவேன். யாரையும் வந்து கெட்ட வார்த்தையால் திட்ட மாட்டேன், ரொம்ப கோவப்பட மாட்டேன். ரொம்ப சம்டைம் ஏதாவது யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சமாக அறிவு இல்லையா அப்படின்னு கேட்பேன். அவ்வளோதான் என்னுடைய கோபம். ரொம்ப கோபத்தெல்லாம் காட்டிக்க மாட்டேன். ஆனால் இயல்பாக நான் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் பயங்கர கோபக்காரன். காலேஜில் வந்து நிறைய ஸ்ட்ரைக் பண்ணி, ஸ்கூல்லேயே ஸ்ட்ரைக் பண்ணி, அந்த ஸ்கூல் 150 இயர்ஸ் ஆச்சு. அந்த ஸ்கூலில் அதுக்கு நான் படிக்கிறதுக்கு முன்னாடியும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது, நான் தான் ஸ்ட்ரைக் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் சந்தித்து வந்தவன் தான் நான். பட் சினிமா டைரக்ஷன் ஸ்பாட்டு அப்படின்ட்டு வரும்போது எல்லாரையும் நான் அன்பாக நடத்துவேன். டைரக்டர்ஸ் யூனியனில் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் நான் ரொம்ப பணிவாகவும் அன்பாகவும் பேசி தான் அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி இன்னை வரைக்கும் என்னை எல்லா மெம்பர்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பையன்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக என்ன இருக்குது? ஒரு ஹீரோவா பையன்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் என்னவா இருக்குது? இந்த மாதிரியான ஒரு இடத்துல வரணும், அப்படி இல்லைன்னா இப்படியான ஒரு ஸ்டாராக வரணும், இப்படி இல்லை. அப்படி நான் எந்த ஒரு டார்கெட்டும் வச்சுக்கல. நீ இந்த மாதிரி வரணும் அதெல்லாம் இல்லை. அவனாக வரட்டும், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக நல்ல. இப்போ எல்லோரும் நிறைய இப்போ இவர் பைல்வான் ரங்கனாலாம் அடுத்த விக்ரம் இவர் அப்படின்னு பாராட்டினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருந்தது. அந்த மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட்டு, நல்ல பெர்ஃபார்மர்னு பேர் வாங்கணும்.
அதே நேரத்தில் அவன் நல்லா ஆக்ஷன் பண்ணுறான்னு எல்லாரும் பாராட்டினாங்க. ஈவன் ஆடியன்ஸ் இது இப்போ நிறைய அந்த இன்டர்வல் சீனில் திருப்பி அவன் அடிக்கும்போது தியேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் வரும். அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் ஆக்ஷன் கலந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்கோப் உள்ள கதைகளாக பார்த்துட்ருக்கோம், தேடிட்டுருக்கோம். உங்களுக்கு பர்சனலாக என்னோட பையன் ஒரு நல்ல பெர்ஃபார்மராக வந்து நின்னா போதுங்கிறதுல திருப்தி அடைவீங்களா, இல்லை ஒரு ஸ்டார் வேல்யூவாக வர்றதுல திருப்தி அடைவீங்களா? இதில் இல்லை, அவன் ஒரு ஆக்டர்னு பேர் வாங்கணும். அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்டர். உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி? ப்ரொடியூசருக்கு நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்றேன். எந்த படம் பண்ணாலும் ஒரு மினிமம் கேரண்டியாக இருக்கணும். இந்த பையன் படம் நம்பி உள்ள தேட்டருக்கு போகலாம், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. பை காட்ஸ் கிரேஸ் நடந்தால் சந்தோஷம். நீங்கள் அப்பாவோட பீக் பீரியடை பார்த்துருப்பீங்க. போய் உனக்கு சின்ன பையன் தொடர்ச்சியாக படங்கள் அப்புறம் தொடர்ச்சியாக ஹிட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே படங்கள் தோல்வி அடையுது. இப்போ படங்கள் பண்ணலை அப்படிங்கிற சூழல் இருக்குல்ல. உங்களுக்கு ஒன்று இருக்குது, அப்பா திருப்பி படம் பண்ணணுமே, அப்பா திருப்பி முன்னாடி மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் எடுத்து ஒரு பெரிய ஹிட் ஆகணுங்கிற ஒரு உணர்வு இருக்குதா? கண்டிப்பாக அதில் சொல்லுவீங்களா அப்பா கிட்ட? கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்ப்பா நீயே டைரக்ட் பண்ணுப்பா, நான் அதில் நடிக்கிறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு பல தடவை கெஞ்சிருக்கேன். பட் அப்பாவுடைய சுச்சுவேஷன் இப்போதைக்கு வேறு மாதிரி இருக்குது. பட் கண்டிப்பாக அவர் மனசை வச்சேன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்ப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. சார், ஹெல்த் கண்டிஷன்னால தான் பண்ண முடியலையா? இல்லை, எனக்கு ஹெல்த்து நான் ஓரளவு நார்மலாக தான் இருக்கேன். என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ஒய்ஃப் நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நானும் ஷூட்டிங் போயிட்டேன்னா இப்போ இவனும் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் 2 பேருமே ஷூட்டிங் போயிட்டால் ஒரு நர்ஸ் இருக்காங்க ஒய்ஃபு கூடவே வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்கள மட்டுமே நம்பி விட்டுட்டு போக முடியாது வீட்டில். இப்போ எங்கேயும் நான் போகிறதில்ல. வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போவேன். எங்கே ரொம்ப தெரிஞ்சவங்க யாராவது ஒரு கல்யாணம் கூப்பிட்டா போவேன். ரொம்ப வேண்டியவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த டெத்துக்கு போவேன். அவ்வளோதான் என்னுடைய உலகமே. நான் அதுக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ என்னுடைய உலகத்தையே சுருக்கிட்டேன். பொதுவாக ஆம்பளை குழந்தைங்க வந்து அப்பாவை விட அம்மா கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக பாசமாக இருப்பாங்களே, அதுதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் எல்லார் வீட்லேயுமே. நீங்கள் எப்படி, அம்மாவுக்கு தான் ரொம்ப க்ளோஸாக இல்லை அப்பாவுக்கு? இல்லை, அப்பா கிட்ட தான் க்ளோஸு. ஓகே. அம்மாவும் ரொம்ப பிடிக்கும். பட் என்னென்னா சின்ன வயசில் அம்மா என்ன நிறைய திட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அப்பா அது பண்ணதில்லை. ஸோ அப்பா மேலே கொஞ்சம் இல்லை, அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அப்பா செல்லமாக இருக்கிறதுனால அவங்க தான் அதை செஞ்சாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க. ஓகே ஓகே. ஜோக்ஸ் அப்பார்ட், பட் ஸ்டில் அப்பா தான் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காரு. அம்மாவும் ஃப்ரெண்ட்லி தான். பட் அது சின்ன வயசுலேருந்தே அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு தனி பாண்ட் இருக்குது. அது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஸோ அம்மாவை விட அப்பா கிட்ட வந்து ஒரு பாண்டிங் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சொல்லலாம். இந்த மேடைக்காகலாம் சொல்ல இல்லை, மேடைக்காகலாம் சொல்ல. ஓகே ஓகே ஓகே. ரீசெண்டாக வரக்கூடிய படங்கள்லாம் பார்க்குறீங்க, நிறைய ஸ்டார்ஸ் வராங்க, புதுசு ஸ்டார்ஸ் வராங்க. ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன், ஓடிடிலாம் பார்க்குறேன். தியேட்டரில் போய் படம் பார்த்தது இட்லிஸ்ட்டு தான் இப்போதைக்கு. பாக்கி 2 வருஷம் முன்னாடி தான் கொஞ்சம் படங்கள் பார்த்துட்டு இருந்தேன் தியேட்டரில். அதுக்கப்புறம் சுருக்கிட்டேன். நான் வந்து ஓடிடியில் பார்ப்பேன். நான் பொன்னியின் செல்வன் தியேட்டரில் பார்த்தேன். பொன்னியின் செல்வன் 2 பார்ட்டுமே தியேட்டரில் பார்த்தேன். அண்ணாத்தே ரஜினி சார் படம் பார்த்தேன் தியேட்டரில். அதெல்லாம் எங்கே 4-5 வருஷம் ஆகிப்போச்சு அண்ணாத்தையெல்லாம் பார்த்து. இந்த சிச்சுவேஷன்லாம் தாண்டி ஒய்ஃபோட உடல்நிலை, நம்ம மீண்டும் வந்துட்டோம், எல்லாமே தாண்டி நம்ம ஒரு படம் பண்ணணும். முன்னாடி மாதிரி ஒரு படம் நமக்கு டைரக்டராக ஒரு கரியர் முடியும் போது நம்ம ஒரு படம் பண்ணணுங்கிற மாதிரி எண்ணம் இருக்குதா? இருக்கு, அப்பப்போ தோணும். நம்மளும் படம் பண்ணி நான் ட்ரெண்டை கரெக்டாக எல்லா படங்களும் ஓடிடியில் ஓரளவு பார்த்துட்டு தான் இருக்கேன். டாடாவிலேருந்து எல்லா படமும் சின்ன படங்கள்லாம் பார்த்து தான் இருக்கேன். அதனால் இப்போ இந்த ட்ரெண்டுக்கு நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு தோணும். பட் வீட்டில் நிலைமை இதெல்லாம் இப்போ வச்சுட்டு இப்போ நம்மளும் ஷூட்டிங் போயிட்டால் யார் பார்த்துக்கிறதுன்றதுனால அப்படியே விட்டுட்ருக்கேன். கதை யோசிச்சுப்பேன், ஒரு நாட் தோணும், கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன். அப்படி போயிட்டுருக்கு. நிறைய டைரக்டர்ஸோட குழந்தைங்க பசங்க ஹீரோவாக இருக்கிறாங்க. எல்லா டைரக்டர்ஸாலையும் அவங்க பசங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக மாற்ற முடியல. அதில் சிறப்பாக அதை செஞ்சது பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி அவர்கள் தான். அவர் தான் தொடர்ச்சியாக படம் பண்ணிகிட்டே இருந்தார். எல்லாருமே லான்ச் பண்ணுவாங்க, 1 படம் 2 படம், அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும் அவங்களுக்கு. இன்னுமே நிறைய பேர் அந்த இடத்துக்கு வர முடியாமல் இருக்கும்போது எஸ்ஏசி அவர்கள் அதை சிறப்பாக செஞ்சார். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சூப்பரான ஒரு லான்ச் கொடுத்துட்டீங்க. பட் நம்ம இண்டஸ்ட்ரி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு சக்ஸஸோ ஒரு நல்ல என்ட்ரியோ போதாது. அடுத்தடுத்த படங்கள் தொடர்ச்சியாக ஹிட் ஆகணும் அப்படிங்கும்போது பையனை கொண்டு ஒரு ஓகே அவரோட இடம் நிரந்தரமாக ஆக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இல்லை, நான் ஓரளவு அவன் கதை கேட்கும்போது நானும் கேட்குறேன். அவன் நான் கேட்க முடியலை. இப்போ முந்தானில் ஒரு கதை கேட்டான். நான் கோயிலுக்கு போயிட்டேன் அன்றைக்கி. நான் கேட்கல. நான் இன்றைக்கி வர சொல்லியிருக்கேன் அவரை. நான் வந்து கதை கேட்குறேன். எல்லா படமும் எல்லா கதையும் நானும் திரும்ப கேட்குறேன். 2 பிரபலமான டைரக்டர்கள் கூட வந்து கதை சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அந்த கதையை நான் அனுப்புகிறேன். நான் ஜாலியாக ஒரு கேள்வி கேட்குறேன். அப்பா பெரிய டைரக்டர் தான், பெரிய ஹிட்டு கொடுத்த டைரக்டர் தான். ஆனால் இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் அப்பா கிடையாது.
அதனால் அப்பா கதை கேட்டால் வேணாமே, நம்மளே ஸ்டைலில் கேட்கலாமேங்கிற மாதிரிலாம் உள்ள ஏதாச்சும் மைண்டில் ஓடுமா? இல்லை, அப்பா என்னோட ரொம்ப ப்ரில்லியன்ட்டு. ஏன்னா கதை கேட்குற விஷயத்தில் அவர் சில வாட்டி கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எனக்கே போயிடும். ஆனால் அவர் கரெக்டாக அந்த நாட்டு பிடிச்சிட்டு இது நீ மிஸ் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இன்னி வரைக்கும் அவருக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் இஸ் a கிரேட் டைரக்டர். ஒரு இல்லைனா ஹிட் லிஸ்ட்ன்ற மாதிரி ஒரு கதையை அவர் செலக்ட் பண்ண மாட்டார்ல. ஒரு அவருடைய சாயல்லாம் ஃபேமிலி, ஒரு லவ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் வந்து செலக்ட் பண்ண மாட்டார்ல. ஸோ இப்போதைக்கு ட்ரெண்ட் என்ன புரிஞ்சு வச்சுருக்காரு பக்காவாக. நான் எனக்கு பிடிச்சிருந்தா அப்பாட்ட கேட்க சொல்வேன். அவர் அப்ரூவல் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக படமாக்கலாம். இல்லை, விக்ரமன் சார் வந்து ஃபேமிலி படம் அந்த மாதிரி இருந்தால் கூட அவரோட முதல் படமே ஒரு ட்ரெண்ட் செட் மூவி, புது வசந்தமாகட்டும், அடுத்தது அவர் எடுத்த பெரும்புள்ளிங்கிறது ஒரு முயற்சி ஆகட்டும், புதிய முன்னகள் ஆகட்டும்ங்கிறது எல்லாம் பண்ணியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 2 படம் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதுனால இந்த ஒரு டோனில் வந்தார். இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பரிச்சாத்த முயற்சியாக தான் இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம், ஏன்னா நானும் அப்போ நிறைய வேர்ல்டு மூவிஸ் தான் பார்ப்போம். சின்ன வயசுலேயே ஒரு டிவிடி ரெண்டல் ஷாப்புக்கு வாரம் போயிடும். வீக்கெண்ட் போயிட்டு நிறைய இரானியன் ஃபிலிம்ஸு, வேர்ல்டு மூவிஸ், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், பைசைக்கிள் தீவ்ஸு, இந்த மாதிரி சினிமா பேரடைஸோ அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள் நாங்கள் ஒன்றா தான் பார்ப்போம், ஒன்றா தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்தே தெரியும் அப்பா அவர் பண்ணுற படத்துக்கும் அவருடைய டேஸ்ட்டும் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சின்ன வயசுலேருந்து அப்பா அவங்கள ரொம்ப செல்லமாக வளர்த்து பெருசாக கண்டிக்காமல் கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுத்து இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லான்ச்சையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ உங்களுக்கு ஒன்று தோணணும் இல்லையா, நான் அப்பாவுக்கு ஒன்று பண்ணணும், நான் ஒரு பையனா நான் அப்பாவுக்கு இதை செய்ய வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? எனக்கு என்ன ஒரு ஆசைனா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு அது அப்பாவுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன். பட் ஒரு நாள் டெஃபினெட்லி அது பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கான போராட்டம் தான் என்னுடைய சினிமா கரியராக இருக்கும். நீங்கள் மைண்டுக்குள்ளே இப்போ என்ன வச்சுருக்கீங்க? இது கொஞ்ச நாள் நடந்துடும், அவர் சொன்ன விஷயம் கொஞ்ச நாள் நடந்துடும், அது நடக்கிற வரைக்கும் என் பையன் கூட நான் வந்து பேக் போனாக இருப்பேன் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிட்டுருக்கா இப்போ? இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, அடுத்த ஒரு 2-3 படங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணலாம். கதையெல்லாம் கேட்டேன்னா எனக்கு வந்து நான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எப்போது என் படமும் சரி, மற்றவங்க யார் படமும் சரி, நிறைய என்னுடைய ஜட்மெண்ட் இது வரைக்கும் சினிமாவில் பொய்யானதே இல்லை. ப்ரொஜெக்ஷனில் நான் பார்த்துட்டு சொன்னேன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நம்பி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவேன். என் படம், நான் எடுத்த படம் வேறு, நான் ரசிக்கிற படங்கள் வேறு. நான் ஒரு ரசிகனாக தான் படம் பார்ப்பேன், லாஜிக்கெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஸோ ஒரு 2-3 படங்கள் பண்ணி அந்த ஸ்டடி ஆகிற வரைக்கும் நம்ம அந்த கதையெல்லாம் கேட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவனாக டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் தலையிட மாட்டேன். இறுதி தருணம், அழகான தருணம், ஸ்டார். உங்களோட ஃபேமிலியில் எங்கள் அப்பா தான் எனக்கு ஸ்டார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஸ்டாரை கௌரவிக்கிற தருணம் ப்ளீஸ். இந்த ஃபேமிலி ஸ்டார் நிகழ்ச்சியில் உங்களோட ஸ்டார், உங்கள் ஃபேமிலியோட ஸ்டார் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எஸ்எஸ் மியூசிக்லேருந்து ஃபேமிலி ஸ்டார் நிகழ்ச்சியில் என்னையும் அப்பாவும் இன்வைட் பண்ணதுக்கு. என் கையால் அப்பாவுக்கு ஒரு அவார்டு நான் கொடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அப்பா கையிலேருந்து தான் அவார்டு வாங்கணும்னு நான் என்னுடைய ட்ரீமாக இருந்திருக்கு. ஸோ ரொம்பவே சந்தோஷமான ஒரு மூமெண்ட் இது. லைஃப்பில் எந்த மூமெண்ட்ஸ் வந்தாலும் இந்த மூமெண்ட் நான் மறக்க மாட்டேன். நான் கிட்டத்தட்ட டைரக்டர் ஆகி 35 வருஷம் ஆச்சு. எவ்வளோ நிகழ்ச்சிகளை கலந்துகிட்ருக்கேன். டிடி அப்போல்லாம் டிவி கிடையாது, தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. அதில் டிடி 2ன்னு வந்தது. அதில் ஒரு கொஞ்சம் பேரை தான் இன்டர்வியூ பண்ணாங்க, இல்லை என்னையும் இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போது கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 90s. அதுக்கப்புறம் எல்லா டிவிலையும் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், நிறைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ரொம்ப ரேராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகளே ஒரு வித்தியாசமான ஒரு கிட்டத்தட்ட என் படம் மாதிரி ஒரு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி இது ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. நல்ல நிகழ்ச்சி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசனின் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.